இன்னைக்கு பாசிஸ்டுகள் டெல்லியில உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது ஆளலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பழைய அடிமைகளும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு புது அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை தான் மீண்டும் முதலமைச்சராக. வணக்கம் இளம்பெரியார் உதயாநிதி அண்ணா, வணக்கம் வணக்கம். அது என்ன பழைய அடிமை புதிய அடிமை? நாங்கள் என்ன புது அடிமையா? ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். தமிழ்நாடுன்னு உங்களுக்குன்னு எழுதி வச்சிருக்கா? உங்கள் தாத்தாக்கு, உங்கள் டேடிக்கு, உங்களுக்கு, உங்கள் பையனுக்கு எழுதி வச்சிருக்கா? நாங்கள் என்ன அறிவில்லாத முட்டாளா? உங்கள் கூடயே இருந்த எழுச்சிமிகு இளைஞர்கள் நீங்கள் ஊழல் பண்ணுறதை கேட்டால் தற்கூறிக்க. நீங்கள் எங்கேருந்து நான் வந்தீங்க? என்னென்ன மக்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க? பதவியே வேண்டாம்னு சொன்னீங்க, இளைஞரணி செயலாளர் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் போக மாட்டேன், நீங்கள் எம்எல்ஏ வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் போக மாட்டேன் நீங்கள். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கீங்க? டெப்டி சிஎம். அது வரைக்கும் தான் உங்கள் ஆசை, அது உங்கள் கட்சியில் கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த முதல்வருங்க இருக்கிறதுல அது நீங்கள் நெருங்க முடியாது. ஏன்னா சாமானிய மக்கள் நாங்கள் இருக்கோம், உங்களை விட மாட்டோம். அதுக்கான நேர்மையான தலைவன் எங்கள் அண்ணன் விஜயன் இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு காண்டவம் பார்த்து செக்கு காலமே ஒரு தலைவனை கொண்டு வந்து நிறுத்துது. புது அடிமை நாங்கள். மக்களுக்கு அப்படி என்னென்ன இறங்கி நீங்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறீங்க? மக்கள் வரி பணத்தை எடுத்து, அரசாங்க வரி பணத்தை எடுத்து சுரண்டி மக்களுக்கே கொடுக்குறீங்க. அதை வந்து தமிழக அரசு தானே கொடுத்துருக்குன்னு சொல்லணும். நீங்கள் என்னமோ கொடுத்த மாதிரி நீங்கள் வெளியே ஊரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. 3000 கொடுத்தீங்க, உங்கள் ஜோப்பிலிருந்து கொடுத்தீங்களா? லேப்டாப் கொடுத்தீங்க, உங்கள் ஜோப்பிலிருந்து கொடுத்தீங்களா? பதவியே வேண்டாங்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு எதுக்கு முதல்வர் பதவி? எங்கன்னா நேர்மையானவண்ண விஜயன், எங்கள் நேர்மையானவ. அவரை நீங்கள் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி விசிக, மதிமுக, காங்கிரஸ், இஸ்லாமிய ஓட்டுகள்லாம் மொத்தமாக வாங்கி ஆட்சியில் உட்காந்துக்குவீங்க, அதிகாரத்தில் பங்கு தர மாட்டீங்க. அவங்களையெல்லாம் வச்சு உங்களுக்கு ஜெயிச்சு நீங்கள் மேலே உட்காந்துக்குவீங்க. நீங்கள் தனிச்சு நில்லுங்க. திமுக 10 ஓட்டு கூட, அதாவது 10 தொகுதியில் கூட ஜெயிக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அழைக்கிறார் உதயநிதி என்னன்னு சொல்லி பாருங்க. வந்து பார்க்கறதுக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டான். எங்கள் அண்ணன் எழுச்சி விஜயண்ண மாதிரி ஒரு எழுச்சி. அவரை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களே. பாடம் கற்றுக்குறோம், பாடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். மக்கள் பேராதரவில் தாவேகா.